Very happy evening, friends. Today's class, we'll be looking into this activity that is pertaining to adjectives and adverbs. இது எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யூனிட் 7 அரவுண்ட் த கண்ட்ரிங்கிற பாடம் இருக்கு இல்லையா அதுல தான் தரப்பட்டிருக்கு. நம்ம பியூப்பிள் டெக்ஸ்ட் புக்ல பார்த்தோம்னா அட்வர்ப்ங்கிற தலைப்புல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய தேர்ட் டேர்ம் போர்ஷன் சம்பந்தமாக ஆக்டிவிட்டி 1, 2, 3 நம்மளுடைய ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா முதல்ல அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதற்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துட்டோம்னா எப்படி இப்ப நம்ம ஒரு பெயர் சொல், வினை சொல், ஒரு யாரை பத்தி பேசப்படுறதோ, ஒரு நபர், இடம், பொருள், விலங்கு இதை பத்தி பேசப்படுறதுதான் நம்ம ஒரு பெயர் சொல்லுன்னு சொல்றோம். ஒரு வாக்கியத்துல ஒரு செயலானது நடைபெறுறது, பாடுறது, ஆடுறது, குதிக்கிறது, இல்ல ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையா இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம வினை சொல்லுன்னு சொல்றோம். சரி, இந்த அட்ஜெக்டிவ்னா என்ன பண்றது? இந்த சென்டென்ஸ்ல வார்த்தை என்ன பண்றதுன்னா, ஒரு வாக்கியத்துல நம்ம எடுக்கணும்னா இட் டிஸ்கிரைப்ஸ் நவுன் ஆர் ப்ரோனவுன், விவரிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல், இப்படிப்பட்ட ஒரு பிரதி பெயர் சொல். இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி நவுன். இப்ப நான் இந்த மயில எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே, இங்க என்கிட்ட ஒரு மயிலினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. சரியா? இது ஒரு அழகான மயில். இட்ஸ் a பியூட்டிஃபுல் பீகாக். எப்படிப்பட்ட மயில் சொல்லுவேன்? இட் இஸ் அ பீகாக்னு நான் சொல்லலாம். இது ஒரு மயில் அப்படின்னு நான் சொல்லலாம். எப்படிப்பட்ட மயில்? ஒரு அழகான மயில். அழகான மயில் சொல்லும் பொழுது எந்த வார்த்தை இந்த மயிலை பத்தி விவரிக்கிறது, எப்படி இருக்குங்கிறது எந்த வார்த்தை சொல்றது? அழகான. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பீகாக். இங்க பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை தான் இந்த பீகாக்குங்கிற வார்த்தையை டிஸ்கிரைப் பண்றது. அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்கேன், வேர்ட் டிஸ்கிரைப்ஸ் நவுன் ஆர் ப்ரோனவுன். இப்ப இங்க பீகாக்குங்கிறது என்ன? ஒரு நவுன், ஒரு பெயர் சொல், ஒரு விலங்கு, இதெல்லாம் கேட்ட இல்லையா? எப்படிப்பட்ட மயில்னு சொல்றேன் நான், வெறுமே இது ஒரு மயில் நான் சொல்லிட்டு போலாமே. ஆனா நான் என்ன சொல்றேன், இது ஒரு அழகான மயில் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த அழகான மயில்னு சொல்லும் பொழுது இந்த அழகானங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது ஒரு மரம், ஒரு உயரமான மரம். எப்படிப்பட்ட மரம்? உயரமான மரம், டால் ட்ரீ. ஐம் நாட் ஜஸ்ட் டெல்லிங் இட் அஸ் ட்ரீ. நான் வெறும் மரம்னு மட்டும் சொல்லல, அது ஒரு உயரமான மரம்னு சொல்றேன். இப்போ உங்க எல்லார்ட்டையுமே பென்சில் இருக்கும் இல்லையா? நிறைய பென்சில்கள் வச்சிருப்பீங்க. அதுல பல பென்சில் ஷார்ப் ஆகாம இருக்கும். ஒரே ஒரு பென்சில் மட்டும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா மாதிரியும் எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். ஷார்ப் பென்சில், கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு பென்சில், ஷார்ப் பென்சில். எப்படி இருக்கு அந்த பென்சில்? இது ஒரு பொருள். இது பொருள்ங்கிற கேட்டகரியில நம்ம சொல்றோம். எப்படிப்பட்ட பென்சில்ங்கிறது எந்த வார்த்தை நமக்கு விவரிக்கிறது? இந்த ஷார்ப்ங்கிற வார்த்தை. எப்படிப்பட்ட மரம்? உயரமான மரம், டால் ட்ரீ. எப்படிப்பட்ட பூக்கள்? அழகான பூக்கள், பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ், அழகான பூக்கள். சர்க்கிள் பண்ணிருக்கேன் இல்லையா அந்த ரெட் கலர்ல, இதெல்லாம் நவுன். ஒரு பொருள், ஒரு நபர், ஒரு இடம், ஒரு விலங்கு. இங்க இது ஒரு விலங்கு, அழகான மயில்னு நான் சொன்னேன். ஸோ எந்த ஒரு வார்த்தை அந்த பெயர் சொல்லை விவரிக்கிறதோ, கூடுதலான தகவலை தெரிவிக்கிறதோ, அந்த பெயர் சொல்லை பத்தி கூடுதலான தகவலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை நாம் அட்ஜெக்டிவ் என்று அழைக்கிறோம். சரியா? ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் நவுன். ஒரு நவுனை விவரிக்கிறது. இங்க இந்த அட்வர்ப்ல எழுதி இருக்கீங்களே மேம், இங்க இது என்ன பண்றது? இந்த அட்வர்ப் என்ன பண்றதுன்னா, இந்த adverb additional information about the verb, கூடுதலான தகவல், அந்த பெயர், அந்த வினை சொல்லின் பத்தி கூடுதலான தகவல். இட் டிஸ்கிரைப்ஸ் தி verb, எப்படி அந்த செயலானது நடைபெற்றது. இப்ப நான் வேகமா ஓடினேன். எப்படி ஓடினேன்? வேகமா ஓடினேன். ஓடுறேங்கிறது ஒரு வினை சொல் இல்லையா? ஒரு செயல். நான் ஓடுறேன், நான் வேகமா ஓடுறேன். எப்படி ஓடினேன்? வேகமா ஓடினேன். இந்த ரேனுங்கிற வார்த்தை verb, வினை சொல்.
எப்படி ஓடினேங்கிறது எந்த வார்த்தை சொல்றது? இந்த ஃபாஸ்ட்லி, ரோட் எழுதின, சட்டென்று நான் எழுதினேன். ஐ ரோட் அ லெட்டர், நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். ஐ ரோட் அ லெட்டர் இப்படி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன எழுதினீங்கன்னு கேட்கலாம். நான் வந்து ஒரு கடிதத்தை எழுதினேன்னு சொல்லலாம். நீங்க எப்படி எழுதினீங்க? ஐ ரோட் குவிக்லி, நான் சட்டென்று எழுதினேன். இதுதான் verb. இந்த சென்டென்ஸ்ல ரோட்டுங்கிறது verb. எழுதின, எழுதுறதுங்கிறது ரைட். இறந்த காலத்துல நம்ம ரோட்டுன்னு சொல்லுவோம். எப்படி எழுதினேங்கிறத எந்த வார்த்தை விவரிக்கிறது? இந்த குவிக், சட்டென்று. வாக்கியத்துல எழுதும்போது ஐ ரோட் குவிக்லி, சட்டென்று எழுதினேன். He lived happily, அவன் சந்தோஷமாக வாழ்ந்தான். How did he live? He lived, he lived happily. He lived happily. So if at all we notice, soon after the verb, it is ending with ly. ly எழுத்துக்களுடன் இது முடிக்கப்படுறது. It ends with ly. நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை தான் adjective. verb டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை தான் adverb. வினை சொல்லை பற்றி கூடுதலான தகவலை தெரிவிக்கிறதா? அது adverb. பெயர் சொல் அல்லது பிரதிபெயர் சொல் பத்தி கூடுதலான தகவலை தெரிவிக்கிறதா? அது adjective. எப்படிப்பட்ட பென்சில்? இது வந்து ஒரு ரெட் பென், இது ஒரு சிவப்பு பேனா. எப்படிப்பட்ட, எந்த நிறத்துல இருக்கக்கூடிய பேனா? இட் இஸ் அ ரெட் பென் சொல்றேன். வெறும் பேனான்னு சொல்லாமே, ஆனா என்ன நிறத்துல இருக்க பேனாங்கிறத நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன், குறிப்பா நான் சொல்றேன். இட் இஸ் அ ரெட் பென். ஸோ இட் இஸ் டிஸ்கிரைபிங் தி noun. Is called as adjective. Adverb, it describes the verb, how an action is done. Adverb ends with ly. ஸோ நம்ம புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியில நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளியரா புரியும். எந்த லெசன்ல எந்த டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கேங்கிறத ஒரு முறை உங்களுக்கு நான் காமிச்சிடுவேன். யூனிட் 7 அரவுண்ட் த கண்ட்ரி. ஓகே, adverbs describe the action. இந்த செயல் சொல்லை விவரிக்கிறது. இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி. எப்படி மழை பெஞ்சிருந்தது? இங்க கனமா மழை பெஞ்சிருந்தது. இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி. இந்த ட்ரெயின் எப்படி போச்சு? வேகமா போச்சு. the train went fast. the train went fast. எப்படி போச்சு? the train went, இங்க wentங்கிறது தான் verb. போச்சு. the train went, எப்படி போச்சு? வேகமா போச்சு. went fast. train went fast. So adverbs are mainly formed by adding ly to the adjectives. இந்த adjectivesக்கு முக்கியமாக நாம் இந்த ly-ஐ நாம் சேர்த்து எழுதும் பொழுது அது adverb-ஆக மாறிவிடுகிறது. Slow, slowly, as in as adverb. High, highly. Quick, quickly. எதிர்பாராத, unexpected, unexpectedly. Sad, sadly. Kind, kindly. Neat, neatly. அழகாக இருந்தது. Neatly. Beautiful, beautifully. Careful, carefully. Be careful, ஜாக்கிரதையா இரு. He carefully read the instructions. அவன் கவனத்துடன் அந்த கொடுக்கப்பட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்தான். Safe, safely. Warm, warmly. So adverbs are mainly formed by adding ly to the adjectives. So adjectiveனா நம்ம என்னன்னு சொன்னோம்? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தையை தான் அட்ஜெக்டிவ்னு நம்ம பார்த்தோம். இந்த அட்ஜெக்டிவ்னு வரும்பொழுது
ஒரே ஒரு நவுனை பத்தி பேசப்படுறதா? இங்க வேற யார பத்தியும் பேசப்படல. ஒரு பெயர் சொல்லை பற்றி மட்டும் பேசப்படுகிறது. இப்ப என்ன ஆகுது? அத பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா ஒரு பெயர் சொல்லை பற்றி மட்டும் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு ஒப்பிடலும் கிடையாது. ஒரே ஒரு பெயர் சொல்லை பற்றி மட்டும் பேசப்படுகிறது. அவன் ஒரு உயரமான he is a tall boy. அவன் ஒரு உயரமான பையன். அது ஒரு சிறிய கார். இட் இஸ் அ ஸ்மால் கார். The sun is bright. Sun is bright. ஜாக் ஒரு சுட்டித்தனமான பையன். ஜாக் இஸ் அ நாட்டி பாய். எப்படிப்பட்ட பையன்? ஒரு குறும்புத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பையன். He is a naughty boy. இங்க ஒரு சூரியனை பத்தி மட்டும் பேசப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கார், அது எப்படிப்பட்ட கார்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட பையன்? ஒரு பையன். எப்படிப்பட்ட பையன்? ஒரு குறும்புத்தனமான பையன். சோ இங்க பார்த்தோம்னா we are just speaking about one person or one thing. ஒரு பெயர் சொல்ல பத்தி மட்டும் இங்க பேசப்பட்டிருக்கு இல்லையா? சூரியனை பத்தி மட்டும் பேசப்பட்டிருக்கு. அந்த ஒரு பையனா, ஜாக் எப்படிப்பட்ட பையன்? உயரமான பையன். he is a tall boy. அது ஒரு சிறு கார். it is a small car. இது ஒரு சின்ன கார். it is a small car. எப்படிப்பட்ட கார்? ஒரு சின்ன கார். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. எல்லாத்துலயுமே ஒரு பெயர் சொல்ல பத்தி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. there is no comparison. எதை பத்தியும் ஒப்பிடப்படல. அந்த பொருளோ அந்த நபரை பத்தி மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு. இத நம்ம என்ன நினைப்போம்னா பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். சோ இது எங்கேருந்து வந்திருக்கு? இந்த பாசிட்டிவ் டிகிரிங்கிறது இந்த அட்ஜெக்டிவ்ல இருந்து வந்திருக்கு. எப்படிப்பட்ட பையன்? ஒரு உயரமான பையன். உயரமானங்கிறது என்ன? ஒரு adjective. So if at all it speaks about only one particular noun, we refer positive degree of comparison. If at all the comparison is between two nouns, இரண்டு பெயர் சொற்களானது ஒப்பிடப்படுகிறது என்ற பொழுது கம்பேரேட்டிவ் டிகிரி நாம் பயன்படுத்துவோம். அப்ப என்ன ஆகும்? ஈஆர்ங்கிற எழுத்துக்கள் இங்க சேர்க்கப்பட்டிருக்கும்.
comparative degree. My brother is taller than me. என்னுடைய சகோதரன் என்னை விட உயரமாக இருக்கிறான். இங்க ஒருத்தரை பத்தி பேசப்பட்டிருக்கா, இரண்டு நபர்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கா? இரண்டு பேர். எப்படின்னு சொல்லி எப்படி தெரியும் மேம் அது? என்னுடைய சகோதரன் மற்றும் நான், இந்த இரண்டு பேருக்கு இடையில் ஒப்பிடலானது நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு என்ன ஆகுது? பாசிட்டிவா இருந்தது, ஒருத்தரை பத்தி பேசியிருந்ததுன்னா அங்க என்னவா எழுதியிருந்திருக்கும்? டால்னு எழுதியிருந்திருக்கும். என்னுடைய சகோதரன் என்னை விட உயரமாக இருக்கிறான் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடத்தில் அந்த அட்ஜெக்டிவுடன் ER சேர்க்கப்பட்டிருக்கிறது, சேர்க்கப்படும். கரெக்டா? Seema is smarter than Shivani. சிவானியை விட சீமா ஸ்மார்ட்டராக இருக்கிறார். அப்படின்னா ஸ்மார்ட்டர்னா என்ன மேம்? ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கிறது, அவளை விட இப்படி கையாடுறது, ஒரு சூழ்நிலைய ரொம்ப புத்திசாலித்தனத்துடனும் சாதுரியத்தையுடன் நடந்து கொள்றாரு. ஸ்மார்ட்டர் தென் ஷிவானி. ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர், ஸ்மார்டஸ்ட். ஸோ இது வந்து பாசிட்டிவ் டிகிரில இருந்ததுன்னா இந்த வார்த்தை என்னவா எழுதப்பட்டிருந்திருக்கும்? ஸ்மார்ட்னு எழுதியிருந்திருக்கும். இது எங்க எழுதியிருக்கோம்? ரெட் கலர்ல எழுதியிருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்ல. ஓகேயா? இங்க இரண்டு நபர்கள் இடையே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை ஒப்பிடப்படுகிறது. ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக இருக்கிறது. ஒன்றை விட இன்னொன்று, மற்றொன்று சிறப்பாக இருக்கிறது என்ற பொழுது நாம் கம்பேரேட்டிவ் டிகிரியை உபயோகிக்கிறோம். ஒரே ஒரு பெயர் சொல்லை பத்தி பேசப்படுகிறது என்றால் பாசிட்டிவ். கண்டிப்பாக இரண்டு பெயர் சொல்கள் ஒப்பிடப்படுகிறது என்றால் கம்பேரேட்டிவ். இரண்டுக்கும் மேற்பட்ட பெயர் சொற்களை நாம் பார்க்கும் பொழுது எதை நாம் உபயோகிக்கிறோம்? சூப்பர்லேட்டிவ். We climb இருக்கிறதுலயே உயரமான மலையை நாங்க ஏறோம். We climb the tallest mountain. Tall, taller, tallest. இருக்கிறதுலயே உயரமான மலையை நாங்க ஏறோம். ஸோ இது எப்படி வந்திருக்கும் இந்த வார்த்தை? பாசிட்டிவ்ல டால்னும் கம்பேரேட்டிவ்ல டாலர்னும் இரண்டு மலைகளானது ஒப்பிடப்பட்டிருந்திருக்கலாம். ஒரு மலையை பத்தி பேசப்பட்டிருக்கலாம். இருக்கிற மலைகளிலேயே நான் அந்த மலைய எது உயரமா இருக்கோ அதை தான் நான் ஏறினேன். டாலஸ்ட். இருக்கிறதுலயே உயரமான மலை. இதுக்கு மேல உயரமான மலை கிடையாது. அந்த உயரமான மலையை தான் நான் ஏறினேன்.
நம்ம ஒர்க் புக்கை பார்க்கலாம் இப்போ. Unit 7, around the country, pertaining to the degree of comparison that I have spoken now. பார்த்திருக்கோம் இல்லையா? Match the adjectives positive, comparative, superlative. I hope the screen is visible. Match the adjectives. இதுதான் இந்த ஆக்டிவிட்டி 1ல சொல்லப்பட்டிருக்கும். ஏல இருக்கிறது பாசிட்டிவ், பில இருக்கிறது கம்பேரேட்டிவ். இரண்டு விஷயங்கள் ஒப்பிடப்படும் பொழுது, இரண்டுக்கு மேற்பட்ட விஷயங்கள் ஒப்பிடும் பொழுது சூப்பர்லேட்டிவ். ஓகே, இஎஸ்டிங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும் அட்ஜெக்டிவ்னோட. கொஞ்சம் ஸ்ட்ராங் என்ன வார்த்தை கம்பேரேட்டிவ்ல வரணும், சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரணும், இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவங்க செஞ்சிருக்காங்க நமக்காக. ஓல்ட், ஓல்டர், ஓல்டஸ்ட். பழையது, இதை விட இன்னொன்று பழையது, இருக்கிறதுலயே பழசானது ஓல்டஸ்ட். அதே போலதான் மற்ற வார்த்தைகள் ஸ்ட்ராங், ஹெவி, கிளவர், பிரைட், இது போன்ற வார்த்தைகளுக்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட், பலம், அதுதான் ஸ்ட்ராங் இல்லையா? ஹெவி, கனமானது. ஹெவி, ஹெவியர், ஹெவியஸ்ட். ஹெவி, ஹெவியர், ஹெவியஸ்ட். முதல்ல நான் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு போர்ட்ல எழுதிக்கிறத காமிக்கிறேன். கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். பிரைட், பிரைட்டர், brightest. Fast, faster, fastest. High, higher, highest. Weak, weaker, weakest. Easy, easier, easiest. இருக்கிறதுலயே சுலபமானது. மேக்ஸ் எக்ஸாம் வாஸ் ஈஸி. கணக்கு பரீட்சை சுலபமா இருந்தது. மேக்ஸ் எக்ஸாமை விட சயின்ஸ் எக்ஸாம் சுலபமா இருந்தது. சயின்ஸ் எக்ஸாம் வாஸ் ஈஸியர் தேன் மேக்ஸ் எக்ஸாம். இங்கிலீஷ் எக்ஸாம் வாஸ் தி ஈஸியஸ்ட் அமங் ஆல் தி எக்ஸாம்ஸ். இங்கிலீஷ் பரீட்சை தான் இருக்கிறதுலே எல்லா பரீட்சையிலுமே ரொம்ப சுலபமான பரீட்சை இங்கிலீஷ் பரீட்சை தான். இட்ஸ் தி ஈஸியஸ்ட் எக்ஸாம் அமங்ஸ்ட் ஆல் தி எக்ஸாம்ஸ். சிம்பிள், சிம்பிளர், சிம்பிளஸ்ட். சிம்பிள், சிம்பிளர், சிம்பிளஸ்ட். ஸோ இதை நம்ம பதிலா எழுதி பார்ப்போமா? நான் உங்களுக்கு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் பதில பக்கத்துலயே நான் எழுதி காமிச்சிருப்பேன். ஓகே, ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். ஹெவி, ஹெவியர், ஹெவியஸ்ட். ஒருவேளை வைங்கிற எழுத்துல முடிக்கப்பட்டிருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? இந்த வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். Y is replaced with I, then we add ER. இங்க வைங்கிற எழுத்து எழுதியிருப்போமா? ஹெவியர்னு வரும் பொழுது வையின் முடியக்கூடிய எழுத்துக்கள் வார்த்தைகள் கம்பேரேட்டிவ்ல என்ன பண்ணுவோம்? வை எழுத்த ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதுவோம். அது மட்டும் இல்லாம கம்பேரேட்டிவ் டிகிரியில ER சேர்த்துப்போம். ஹெவி, ஹெவியர், ஹெவியஸ்ட், EST. கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். ஓல்ட், ஓல்டர், ஓல்டஸ்ட். பிரைட், பிரைட்டர், பிரைட்டஸ்ட். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஹை, ஹையர், ஹையஸ்ட். வீக், வீக்கர், பலவீனமானது, அதுதான் வீக்.
weaker, weakest. easy, ஈஸிக்கு என்னன்னு எழுதுவோம் நம்ம? easier, easiest. சரிதானே? I'll wait for those two words now. I hope you would have written the first two. I will erase these two words and write it on the board. Easy, அதை விட இன்னும் சுலபமானது easier. இங்கிலீஷ் எக்ஸாம் தான் இதுலயே ரொம்ப சுலபமான வரிசையா இருந்துச்சு. easiest, easy, easier, easiest. The next word is simple. எளிமையா சாதாரணமா இருக்கிறது simple, simpler, simplest. These are the answers for the first activity. It is in our workbook, Unit 7, Around the Country. The degree of comparison adjective base பண்ணதுதான். ஒரு பெயர் சொல்லை பற்றி நாம் பேசும்பொழுது இந்த நவுனை நாம் டிஸ்கிரைப் செய்யும் பொழுது பாசிட்டிவ் டிகிரியை பயன்படுத்துகிறோம். இரண்டு பெயர் சொற்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை நாம் ஒப்பிடும் பொழுது கம்பேரேட்டிவ். இருக்கிறதுலயே ஒரு விஷயம் தான் சிறந்தது. கம்பேர்ட் ஆர் and your form want to be the best. இருக்கிறதே அதுதான் சிறந்ததா நீங்க பார்த்திருக்கீங்க. இருக்கிறதுலயே சுலபமானது, புத்திசாலியானது, உயரமானது, இது போன்ற வார்த்தைகள் நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் உபயோகிப்போம். Next is activity 2. We need to match adjectives with the adverbs. One moment. Activity 2, match A adjectives with the adverbs. Wherein we are adding ly
the adjectives, it becomes the adverb. Quick, quickly. Slow, slowly. Let me write on the board. Quick, quickly. Match accordingly in your book. Quick, quickly. I'll write the words over here. It is in A column. Careful, sudden, திடீரென்று, clear, தெளிவாக, quiet, அமைதியாக, சத்தம் இல்லாமல் இருக்கு. Nice, beautiful, neat, quick, quickly, slow, slowly, careful, carefully. என்னுடன் நீங்களும் வாசித்து சேர்ந்து எழுதுங்கள். Sudden, suddenly, சட்டென்று, suddenly, clear, clearly, quiet, quietly, nice, nicely, beautiful, beautifully, neat, neatly, easy. This word is ending with Y. Y is getting replaced with I. Then we write ly, easily. Quick, quickly, slow, slowly, careful, carefully, sudden, suddenly, clear, clearly, quiet, quietly, nice, nicely, beautiful, beautifully, neat, neatly, easy, easily. Activity 2. Activity 2 in our workbook. அனைவரும் பதில் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அட்ஜெக்டிவுடன் அட்ஜெக்டிவை நாம் அட்வர்பாக மாற்றி எழுத வேண்டும். அதை மாற்றி எழுதுவதற்கு நாம்
ly என்ற எழுத்துக்களை சேர்த்தோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 3. மேட்ச் A with B. Match A with B. I'll erase the board. Again, I'll write the words which is given in A column and write answer that has to be matched with the B column. சரியான பதில் B column இருக்கு. நம்ம பொருத்தமான பதில வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எழுதுவோம். இங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் A columnல வினை சொல். எப்படி போகணும், எப்படி கேட்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பேசணும், எப்படி பாடணும், எப்படி ஜொலிக்கணும், எப்படி போராடணும், எப்படி தூங்கணும், மழை எப்படி பெய்யுது, எப்போ கிளம்பணும், கோ சட்டென்று செல், கோ குவிக்லி, கோ குவிக்லி. Activity 3. இந்த பதில பி காலம்ல இருக்கின்ற பதில் அதை நீங்க பார்த்து மேட்ச் செய்யுங்க. கோ குவிக்லி, லிசன் கவன, லிசன் attentively, eat greedily, பேராசையுடன் சாப்பிடவும், eat greedily. ஸ்பீக் எப்படி பேசணும், சரளமாக பேசணும், ஸ்பீக் fluently. Sing sweetly, இனிமையாக பாடணும், sing sweetly. Shine brightly, shine brightly. Fight bravely, துணிச்சலுடன் நாம் போராட வேண்டும். Fight bravely. Sleep எப்படி தூங்கணும், ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல, ஒரு ஆழ்ந்த தூக்கத்துடன் நாம் தூங்க வேண்டும். Sleep soundly. Rain எப்படி மழை பெய்யுது, கனமாக மழை பெய்யுது. It rain heavily. Leave கிளம்புறது, leave. It's confusing. Leave suddenly, திடீரென்று. இங்க கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வினை சொல், verb. இந்த வினை சொல்லானது எப்படி செய்யப்பட்டது, சட்டென்று போகப்பட்டது, கவனத்துடன் கேட்கப்பட்டது, பேராசையுடன் சாப்பிடப்பட்டது, எப்படி பேசணும், சரளமாக பேசணும், எப்படி பாடணும், இனிமையா பாடணும். சோ இந்த செயலை வந்து நம்ம எப்படி செய்யறோம், இந்த செயலுக்கான கூடுதல் தகவல், அது எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் தான் இந்த பி காலம்ல இருக்கு. சோ இந்த பி காலம்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே adverbs. All these are all verbs. Okay.
Okay, these three activities are part of our third term portion, activity 1, 2, and 3. Okay, in today's session, we have seen about adjectives and adverbs. I have given few questions pertaining to this adjectives and adverbs. 5 கேள்விகள் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பொறுத்து 5 கேள்விகளும் தகுந்த அட்வர்ப் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க ஒரு 5 கேள்விகளும் நான் கேட்கிறேன். அதற்கான பதில் உங்களால் எழுத முடிகிறதா என்று நாம் பார்க்கலாம். ஓகே, the elephant is dash than rabbit. 2 விலங்குகள் பத்தி பேசப்பட்டிருக்கிறது. ஒன்றை விட இன்னொன்று பெரியது. இப்போ நம்ம சூப்பர்லேட்டிவ் பயன்படுத்துவோமா, கம்பேரேட்டிவ் டிகிரி உபயோகிப்போமா? எந்த வார்த்தை சரியானது? பிக்கெஸ்டா, பிகரா? ஒரு விஷயம் என்றால் பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ் என்றால் 2 பெயர் சொற்கள் ஒப்பிடப்படுகிறது. 2க்கு மேற்பட்ட விஷயங்கள் ஒப்பிடும் பொழுது சூப்பர்லேட்டிவ். கம்பேரேட்டிவில் நாம் இஆர்ஐ பயன்படுத்துகிறோம். இஎஸ்டி எனக்கூடிய எழுத்துக்களை நாம் இந்த அட்ஜெக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் எதுல எழுதுறோம்? சூப்பர்லேட்டிவ்ல எழுதுறோம். சுஹன் இஸ் தி டேஷ் பாய் இன் தி கிளாஸ். சுஹன் இஸ் தி ஸ்ட்ராங் பாய் இன் தி கிளாஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் பாய் இன் தி கிளாஸ். The rose is dash than lotus. Prettier than lotus, prettiest than lotus. The pencil is dash than the ruler. The pencil is shorter than the ruler, shortest than the ruler. The train is dash than the aeroplane, slower than the aeroplane, slowest than the aeroplane. இந்த 5 கேள்விகளும் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பயன்படுத்தி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அட்வர்ப்ஸ் பார்த்தோம்னா, டாட்டாய்ஸ் வாக்ஸ் ஸ்லோலி, ஸ்லோலி 2 ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு. எது சரியானதுன்னு நீங்க தேர்ந்தெடுத்து எழுதணும். The children are playing dash in the park. Happy in the park, happily in the park. குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். The children are happy அப்படின்னு சொல்லலாம். எப்படி விளையாடி கொண்டு இருக்கிறார்கள்? சந்தோஷத்துடன் சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி விளையாடுறாங்க? சந்தோஷமாக விளையாடுறாங்க. They're playing happily is the right answer, or is it happy? It is raining. மழை பெய்து கொண்டிருக்கிறது. It is raining heavy or heavily? It is raining heavy or heavily, which is the right answer. She followed instructions carefully. கவனமாக கொடுக்கப்பட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்களை அவள் கேட்டால் அதற்கான பதில் என்ன? கேர் அல்லது கேர்ஃபுல்லி? He wrote neat. He wrote neatly. அவன் எப்படி எழுதினான்? அழகாக எழுதினான். அத வாக்கியத்துல நம்ம எழுதும் பொழுது எப்படி சொல்லுவோம்? நீட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோமா, நீட்லின்னு எழுதுவோமா? I am quoting an example for superlative degree while I was explaining. I mentioned it as
We climbed the tallest mountain. Should have been we climbed the highest mountain. We climbed the highest mountain. Okay. மலை என்று வரும்பொழுது ஹை, ஹையர், ஹையஸ்ட். அதில் நாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக உபயோகிக்கும் பொழுது ஹையஸ்ட் என்ற வார்த்தை தான் சரியான வரும். சரியா? We climbed the highest mountain. Right? Okay. With this, I shall end my session over here. We will again meet in the next class. Another interesting topic. Thank you so much, friends. நன்றி, வணக்கம்.